நமஸ்காரம். இந்த குழந்தையோடைய கேள்வியை கொஞ்சம் கவனிங்களேன். எவ்வளோ அழகாக ஒரு கேள்வியை கேட்டிருக்குது இந்த குழந்தை, பாருங்களேன். நமஸ்காரம் மாமா, என் பேரு ஹேமா முஜவல்லி. எதுக்கு தலையை விரிச்சு போட்டுக்க கூடாதுன்னு சொல்றா? குழந்தை, உன்னுடைய வயசுக்கு இது கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய வயசில் இருக்கக்கூடிய எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நாம் முடி விரித்து போட்டுக்க கூடாது அப்படிங்கிறது இல்லை, முடி விரித்து போட்டுக்கக்கூடிய இடங்கள்னு தனியாக உண்டு குழந்தை. அதாவது அசுபமான இடங்கள். உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, நமக்கு வேண்டியவர்கள் யாராவது இறந்து போயிட்டால் அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அலங்காரம் இல்லாமல் போகணும். ஸ்திரீகள் எல்லாம், ஸ்திரீகளுக்கு முடி அழகு. அந்த முடியை அழகாக கட்டிண்டு முடிஞ்சிண்டு போகிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அம்மாட்ட கேட்டாக்க சொல்லுவா, என்ன மாதிரி இடம் கேட்டால் சொல்லுவா என்ன. அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது தலை விரிகோலத்தோடு போவாள், தலையை விரித்து போட்டுப்பாள். நம்ம சாதாரணமாக நித்தியம் ஆற்றுல ரொம்ப அழகாக, நாமெல்லாம் சனாதனவாதிகள் இல்லையா, சனாதன தர்மத்தை கடைப்பிடிக்கிறோம் இல்லையா, நாம் என்ன பண்ணுறோம், ஆற்றுல அழகாக கார்த்தால எழுந்துக்கிறோம், குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றுறோம். அதே மாதிரி சாயங்காலம் விளக்கேற்றி பெரியவாள்லாம் ஆற்றுல இருப்பாள். பெரியவா தலைவாரி விட்டு அழகாக ரிப்பன்லாம் போட்டு கட்டி விட்டு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு குழந்தைகள் பெரியவாளை சேவிக்கணும். சேவித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஆற்றுல பெருமாள்லாம் சேவிக்கிறது, சஹஸ்ரநாமம் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் சுபமான விஷயங்கள், லக்ஷ்மிகரமான விஷயங்கள். அசுபமான இடத்துல தான் தலைவிரி கோலம். அதனால தான் நித்தியமே, அதாவது டெய்லி ஆற்றுல தலைவிரிச்சு போட்டு உட்காந்துக்க கூடாதுன்னு சொல்கிறா. சரியா? இதை உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லு. சரியா?